ஆண்டவனை வேண்டிக் கொள்வேன். வசந்தரா, ஆமா உன்னை ஒன்று கேட்கணும். என்ன கேட்க போற? மறந்தே விட்டேன். என்னுடைய மகள் பத்மாவதி எங்கே? நம்முடைய மகள் பத்மாவதி எங்கே? யார கேட்ட? நம்முடைய மகள் பத்மாவதி எங்கே? யாரு? என்னுடைய மகள் பத்மாவதி எங்கே? நாட்டு மக்கள் எல்லோரும் சிரிக்கலாம். வாயில்லா சிரிதான் நாலு மாசமா என்ன பாதுகாத்து வச்சிருந்தேன். குட்டி குட்டி குட்டின்றே நீ நான் பால் டீ குச்சா பித்தம் சொன்ன நீ எந்த நேரத்துல போறேன்னா நோடு காலையில 9 மணி 9 வாரம் 9 வருஷம் வெயில்ல ஏறி வச்சுக்கிறமா நீ பிறந்தது நம்பிக்கைலாம் போய் பாரு. என்னடா இப்படிலாம் பேசுறேன்? நீ அக்கா தங்கச்சி கூட போறக்கலையா? நான் கூட போறக்கலாமா? நான் பார்த்து 3 வருஷம் போட்டு அவ போறேன். எங்க அப்பா 2 வருஷம் இடையில விட்டுருக்கேன். கூட போறதுன்னா ஒன்ன ஓட்டிக்கணும் இல்லை ஐயாச்சி மூடு மூடு அப்படி என்னடா பண்ற? மூடு மூடு கொண்ட வஞ்சாரி அருமா குப்பையாரி சண்டை போடலாம். எனக்கு யாரு இருக்காங்க? உடப்ப கட்டணும். நீ போன நேரமோட என்னமா ஆச்சு? என்ன கேட்காத கேள்வி தேவடியான்னு கேட்டாரா? கேட்டா கூட நான் மதிச்சிருப்பேன். வேற என்ன? அந்த வார்த்தை எதுக்கு சமம்? கடவுளுக்கு சமம். கண்டிப்பா உண்மையான அவன் அதை கூட கேட்கல. ஒரு நாட்டு மன்னர்னா எப்படி இருக்கும்? எப்படி அப்படிதான் இருக்கணும். வந்த உடனே என்னடி ஏதடி கட்டிக்கிறதுக்கு முன்னாடி வேற எது கட்டில கட்டிக்கிறா இல்ல என்ன மிலிட்டரிக்காரே கேட்டாங்க. அவர் ரிவால்வர் காட்டி இருப்பாரு. என்ன போலீஸ்காரே கட்டி தூக்கி காட்டி இருப்பாரு. அவர் பேனா தூக்கி காட்டி இருப்பாரு. எனக்கு ஐசுக்காரன் கூட அவன் சப்ப சொல்லி இருப்பாங்க. ஐசு அவனை கீழே போட்டு போடுப்பான். ஐசுனா சாப்பிட போடுறாது. அங்க போய் கூட நல்லா ஒரு எப்படி இருக்கணும் ஏதா இருக்கும். ஒரு சாப்பிட்டு எனக்கு கூட ஒரு எனக்கு என்ன சாப்பிடன்னு கேட்கல. எப்படிலாம் என்ன கொடுக்க தேனா
ஒரு நாட்டு மன்னர் செக்கலாம் இல்ல வாடா என் குழந்தை மாதிரி பாக்குறோம் அப்படி ஒரு நாட்டு மன்னர் 4 மாசத்துக்கு அப்புறம் வராரு. வந்த உடனே சாப்பிட்டு என்ன பண்ற எது பண்ற ஒரு அம்மா தூரத்துல இருந்து வந்தார கேட்கல. அப்போ கேட்க வந்தா கூட அப்போ அப்படி ஒரு வார்த்தை என்ன எதுன்னு கேட்காம அவரோட பார்த்து கேட்கிறாரு. அந்த வார்த்தை அப்படி ஒரு வார்த்தை என்ன யார போலன்றா என்ன உனக்கு பழகிட்டாரா? ரெண்டு பேரும் என்ன பைத்தியக்காரன் ஆகுறீங்களா? அப்படி அவங்க கேக்குறாங்க குட்டி. ஒரு நல்ல வார்த்தை கூட என்கிட்ட பேசல. என்னால சொல்ல கூட முடியலடா. வாய கூசுது. என் புளிமாய் சாப்பிடாது கல்லு கூசும். அவர் கேக்குறாரு அந்த வார்த்தை சொன்ன நீ தூக்க மாட்டீங்குவேன். நான் மாட்டிக்கிறேன். ஊர் சாண்டிக்கு நான் மாட்டிக்கிறேன். நீங்க மாட்டீங்க இவங்க சாண்டிக்கு நான் மாட்டிக்கணும். என் பொண்ணு எங்கட கேக்குறாருடா. அம்மா ஏன் இவ்வளவு இப்பதான் கண்டுபிடிச்சேன் கேட்டேன். இல்ல இல்ல அம்மா ஏன் இவ்வளவு நான் இப்பதான் கண்டுபிடிச்சேன். நீ வந்த உடனே அம்மா கிட்ட பேச பொண்ணு கேட்டேன். சந்தோஷமா தான் பேசினேன். இருங்க பொண்ணு கேட்டேன். ஆமா அதான் தகராது. அதுக்கு காரணமா அதான் இங்க அரண்மனை என்ன நடக்குது தெரியுமா? தெரியலையே. உங்க பொண்ணு என்ன கேட்டுட்டேன் மாமா பார்த்து என்ன கேட்டுது? 2ஆம் தரம் வந்த தெவடியா ஐயோ ஏண்டி சும்மா உட்காந்து அரண்மனை ஃபுல்லா பெருக்குடி. அவன் தொடம் கட்டிலே அடிக்குது. அது அச்சோட ஒரு நாள் தவளை தூக்கி தலை மேலே அடிச்சு அரண்மனை தொட்டி ஃபுல்லா தண்ணி நிரப்பணும் அப்படின்னு தவளையிலே அடிக்குது. அது அச்சோட பரவாயில்ல. ஒரு நாள் மாடு மல்லு 2 பேரும் முட்டி சண்டை போடுங்க. நீ விலக எடுத்து அரை வளங்களான்னு போன நடுப்பு மாட்டிக்கினா வர மாடி பல்லு 3 பேரும் உண்டு வரும். டமால் 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 வந்து யாருக்கு அடி பல்லு எனக்கு சுத்தமா பல்ல. நான் நடுப்புல மாட்டின மச்சு மச்சு 2 பேரும் நாட்டு கஷ்டம். போ என்னன்னு கேள் போ. என்ன என்ன நீ அப்படி கூப்பிட கூட கூப்பிடாத. என்னன்னு என்ன அல்வாடா என்ன அழைச்சு பாக்குறேன். குதிரை கொட்ட போது புது 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 மாமா உன்னை கூப்பிடல. உன்னதான் சொல்றேன் மாமா. சிரிக்க கூடாதீங்க. சிரிக்க வேண்டாம் கூடவும் மாட்டீங்க. என்னங்க மென்டலாங்க நீங்க? அடிக்கிறா வதுக்கிறா சித்திரவதை பண்றா. அதை கூட நான் வாங்கிக்கிறேங்க. அவ அடிக்கிற அடி மருந்து போட்டேன் நாளைக்கு ஆறிடும். ஒரு சனி அவன் என்ன அடிக்கிற அடி கூட வாங்கிக்கிறேன் மாமா. நேத்தும் தெரியல முந்தானத்து தெரியலனா விடாமா. அவன் என்ன கேக்குறா. என்ன கேட்டா? நீ யாரு? நீ யாரு? நீ எங்க அப்படிங்கிறாடா. இது கேட்ட உடனே அம்மா மனசு தாங்க முடியல. இனிமே நான் உயிரோடு இருக்குமா நான் செத்துறேன். ஐயோ அவன் ஒரு மாதிரி கவுத்து எடுத்துரும் வாண்டாங்க மரத்தை தேடி எங்குமே மரம் கிடையாது. அவன் வெட்டி வெட்டி சொல்லி கத்துருவான். பரவாயில்ல தண்டவாளத்துல செத்துருவன். தண்டவாளத்தை தேடி போனாங்க. ஐயோ இந்த தண்டவாளத்தெல்லாம் எவனும் ஏற்றுமா வெளியே போட்டு ட்ரெயின் போட்டுலாம் அங்கங்க நின்று கிடக்குது. பரவாயில்ல கந்தல் வந்து செத்துலாம். அவனுக்கு கந்த தேடி போனாங்க. இந்த கந்தெல்லாம் நடிகர் வடிவா தூக்கி போட்டாரமே. வேணாம் மாமா. இத பாருங்க. இதுக்கப்புறம் என்னால வாங்க முடியாது. நேத்து அவன் 10 போடுறான். நேத்து அவன் என்ன படுக்க போட்டு 10 போடுறான். 9 போடு. என்ன போய் 10 போடுறா. அப்படி ஒண்ணு நீங்க வேணாங்க. எதா ஒண்ணு இருக்கட்டும். ஏண்டா என் குடும்பம் சிரிக்குங்க. அவன் சிரிக்கிறான். அவங்கள நீ சிரிக்கிற. உன்னை பத்தி எனக்கு தெரியும். இருந்தா ஒண்ணு இருக்கட்டும். இல்லன்னா நான் இருக்கிறேன். இந்த தாலி கூட அறுத்து போட்டு வேண்டாம். எங்கிட்ட கூட சேட்டு கால வச்சு உள்ளோட விற்கும் போது பத்திரமா இருக்கும்.
அம்மா சொன்னது நல்லா கேட்டியா? நான் வேணுமா உனக்கு பொண்ணு வேணுமான்னு கேட்டாங்க. பொண்ணு போனா பொண்ணு நம்ம பெத்துக்கலாம், பொண்டாட்டி போனா பொண்டாட்டி பத்து முடியுமா? ஐயோ ஆகையா டேய் இப்போ நான் முடிக்கு வந்து விட்டேன். வசந்தரா ஏ நம்ம மகள் இப்படி விவரத்தை சொன்னாலும் இனிமே இருக்கவே கூடாது. கிணறோ குட்டியோ ஏன் குளமோ பிடித்து தள்ளு, அவ சாவட்டும். வசந்தரா முதல்ல வந்தாலே அவ எனக்கு தாரம், இரண்டாவது இவளை கட்டிக்கிறேனே என் தலைக்கு பாரம். இப்படி இதுக்கு தான் மாத்தி மாத்தி பேசுறேன். இதுக்கு தானே ஒன்று வச்சுக்கிறேன். What is this? What happened? வச்சுக்கிறேன். வச்சுக்கிறேன் என்ன வச்சுக்கிறாங்க? தப்பு தப்பா நினைக்கிறேன். உன்னை வேலைக்கு வச்சுட்டு இருக்கிறேன்டா. ஏதோ ஒண்ணு வச்சுக்கிறேன்னா என்ன ஒருத்த மொண்டாட்டி இன்னொருத்த லவ் பண்றது எப்பவுமே நம்ம வீட்டு முருங்கா நல்லா இருக்காது, அது வீட்டு முருங்கா தான். அதை விட எம்புட்டு கண்ணா சொன்னாரு பொண்ணு பிடிக்கல கிணற கொண்டு போய் தள்ளிட்டாரு. இதான் நல்ல சமயம். அந்த என் சக்காதாரி பத்தி போனா பாயத்து கிணறோ கொட்டியே பாக்குறதா. நீ எங்கோ போற, நம்ம நந்தவனத்துல இருக்கு. அதன் பேரு சுடுகாடு, போனா திரும்பி வர முடியாது. கொஞ்சம் நாளான இருக்கும் இடம் தெரியாது. அரியடி வீடு தெரியாது. ஆறு